தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே டாஸ்மாக் கடையில் வாங்கிய மது பாட்டிலுக்குள் எறும்பு இருந்ததால் அதிர்ச்சியடைந்து மதுப்பிரியர் கேள்வி எழுப்பிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சீல் பண்ண பாட்டிலுக்குள்ள எப்படி வந்துச்சு? இல்லை இது யார் வாங்கி குடிச்சிருந்தாங்கன்னா என்ன இல்லை இது உண்மையில தானே எல்லாருமே இப்போ ஒரு போதையிலே இருக்காப்புல போதையில உள்ள இருந்துச்சுன்னா இப்போ நைட் அடிக்கும் அப்படியே ஊற்றி குடிச்சிட்டோம்னு என்ன வருது அடிக்க வச்சுருவோம் கொடுத்துருவோம். நாங்கள் இது பார்க்கல எறும்பு உள்ள 2 எறும்பு உள்ள ஒரு எறும்பு ஜோடியா கிடக்கு எறும்பும் ஒரு எறும்பும் கிடக்கு. இது என்ன செய்ய சொல்லுவியா? மாற்றி கொடுத்துருவோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான் மாற்றி கொடுக்கணும். இது மாதிரி நவாச்சோலை கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் எறும்புடன் குடித்தால் என்ன ஆகும் என விற்பனையாளரிடம் மதுப்பிரியர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து வேறொரு மது பாட்டிலை விற்பனையாளர் வழங்கினார். இதனிடையே சம்பந்தப்பட்ட மதுபான நிறுவனத்தில் பணிபுரியும் நபரிடம் தொலைபேசியில் பேசிய மதுப்பிரியர் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிய ஆடியோ வைரலாகி வருகிறது. அந்த கடையில பெக்காடி லெமனுக்குள்ள ஒரு எறும்பும் கிடந்துச்சு. சரி, என்னண்ணே எப்படி உள்ள வந்துச்சு? பாட்டில் கழுவாம விட்டுருப்பாங்க. அதுல எப்படி கவனிக்காம விட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு குடிச்சு உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்து விஷங்கத்தை இருந்தா என்னத்துக்காகும்? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இல்ல அது எப்படி ஒரு எறும்பு உள்ள எப்படி சீல் பண்ண பாட்டிலுக்குள்ள எப்படி எறும்பு வந்துச்சு? இது பாட்டில் சரியா இது பண்ணாம இருந்திருப்பாங்க, வாஷ் பண்ணாம விட்டுருப்பாங்க, கவனிக்காம விட்டுருக்கோம். அப்ப பழைய பாட்டிலாம் திரும்ப யூஸ் பண்றீங்களா? எல்லாமே ரீசைக்கிள் பாட்டில் தான். ஏங்க பாட்டிலுக்குள்ள பூரா பள்ளி இருந்து அதை குடிச்சு யாரோ நைட் டைம் வாங்கி போய் இருட்டுக்குள்ள அடிச்சு குடிக்காங்க. உயிர் பாதுகாப்பு ஆயிடுச்சுன்னா யாருன்னா பொறுப்பு? அப்படிலாம் அதெல்லாம் நடக்காது. பள்ளி உள்ள போயிருக்கு, பாத்துட்டோம் சொல்றோம். இதனிடையே மது பாட்டிலுக்குள் எறும்பு கிடந்தது சம்பந்தமாக எந்த புகார்களும் வரவில்லை என்றும், அப்படி வந்தால் சம்பந்தப்பட்ட மது பாட்டில் நிறுவனத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெல்லை டாஸ்மாக் மேலாளர் கந்தன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.